கடலூர்லேருந்து 13 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் வேங்கடாமங்கலம் அப்படிங்கிற பிளேஸில் இந்த வேங்கடாமங்கலம் பெருமாள் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு சாட்டர்டே நிறைய பேர் வராங்க. நல்லாவே க்ரௌட் அதிகமாக இருக்குது. ஒன் டைம் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். ஏரியிலேருந்து இந்த கோயில் 16 கிலோமீட்டர் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துட்டிங்கன்னா விநாயகர் கோயில் இருக்குது. இங்கே என்னென்னா நிறைய பேர் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்னென்னா உள்ளவே போகிறாங்க. இந்த விநாயகர் கோயிலில் பாருங்கள், நிறைய என்னென்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குரிய அபிஷேக பொருள் என்னென்ன அப்படிங்கிறத அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விநாயகரை கும்பிட்டுட்டு அப்படியே நேராக நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா பெருமாள் கோயில் தாங்க. சுற்றி என்னென்னா தெப்பம் இருக்குது. தெப்பத்தை சுற்றி நெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்னென்னா தெப்பத்தை சுற்றி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் போகிற டயத்தில் சாட்டர்டே பெருமாள் கோயில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோயில் என்னென்னா எக்ஸாக்டாக வேங்கடாமங்கலம் அப்படிங்கிற பிளேஸில் தான் இருக்குது. அப்படியே என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே என்னென்னா கோயில் எவ்வளோ பெரிய கோயில்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்கே எவ்வளோ பேர் என்னென்னா ப்ரே பண்ணுறாங்க பாருங்கள். மெயின்லேயே என்னென்னா ஆஞ்சநேயர் இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த பேனரில் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு அங்கே என்னென்னா துளசி கொடுத்தாங்க. ஸோ அதுவும் வாங்கிட்டு நாங்கள் பிரகாரத்தை சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். பிரகாரத்தை சுற்றுறதுக்கு என்னென்னா பின்னாடி நம்ம போகணும். போயிட்டு அங்கே என்னென்னா கல் வச்சு அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, சப்போஸ் நம்ம வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா இந்த மாதிரி கட்டி வச்சா அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் அப்படி கட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி நாங்கள் என்னென்னா பெருமாள் தரிசிக்க போனோம். இந்த கோயிலோட ஓப்பனிங் டைம் பார்த்துட்டிங்கன்னா 7 AM-லேருந்து 12 PM, அதே மாதிரி ஈவினிங் 5:30 PM-லேருந்து 8 PM. அங்கே போன டைம் க்ரௌட் அதிகமாக இருந்ததுனால க்யூவே பெருசாக இருந்தது. அது சாட்டர்டே சொல்லவா வேணும். ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க. சாமி நல்லா கும்பிட்டுட்டு நாங்கள் என்னென்னா பிரசாதம்லாம் வாங்கிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். அங்கே வெளியே பார்த்துட்டிங்கன்னா ஆண்டாள் சன்னதியும் இருந்தது. ஸோ அங்கேயே நாங்கள் கும்பிட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் கோயிலில் உட்காந்துருந்தோம். இங்கே என்னென்னா நிறைய பேர் நாங்கள் வந்த டைமிங்கில் நிறைய பேர் வந்தாங்க. அங்கே வரும்போது பிரசாதமாக லெமன் சாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வாங்க டைம்லேயே லெமன் சாதம் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் புளி சாதமும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த கோயிலுக்கு ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் இருக்குது. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.